துல்ஹஜ் மாதத்துக்கான தலைமுறை கடந்த 7ஆம் திகதி தென்பட்டதை அடுத்து இன்று அச்சு பெருநாளை கொண்டாட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. உலகளாவிய ரீதியாக இஸ்லாமியர்கள் கொண்டாடுகின்ற இரு பண்டிகைகளின் ஒன்றே புனித அச்சு பெருநாள். இறை தூதர்களில் ஒருவரான இப்ராஹிம் நபி அவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இஸ்லாமிய நாட்காட்டியின் பிரகாரம் துல்ஹஜ் மாதத்தின் பிறை 10 அச்சு பெருநாள் கொண்டாடப்படுகிறது. வசதி படைத்த முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் 5 பெரிய கடமைகளில் இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக புனித மக்கா சென்று மார்க்க கடமைகளில் ஈடுபடுவர். சுமார் 4000 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த இறை தூதரான இப்ராஹிம் நபி அவர்களின் மனைவி மூலம் நீண்ட காலத்தின் பின்னர் கிடைத்த ஆண்மகனான இஸ்மாயில் நபியின் இறை கட்டளையின் பிரகாரம் பலியிட துணிந்த வரலாறு இதன் போது நினைவு கூறப்படுகிறது. இப்ராஹிம் அவர்கள் தனது அன்புக்குரிய மகன் இஸ்மாயில் அலைஹிவஸலாம் அவர்களை பலியிட துணிந்த போது இறைவன் வானவர் ஜிப்ரி அலைஹிவஸலாம் மூலம் அதனை தடுத்து ஒரு ஆட்டை இறக்கி வைத்து அதனை குர்பான் செய்யுமாறு கட்டளையிட்டார். இறை தூதரான இப்ராஹிம் நபி அவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இஸ்லாமியர்கள் புனித ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்றனர். சிறப்பு தொழுகைகள் நடத்தப்படுவது தியாக திருநாளின் முக்கிய அம்சமாகும். உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் இந்த நாளில் புத்தாடை அணிந்து இந்த தொழுகைகளில் கலந்து கொள்கின்றனர். பெரும்பாலும் இந்த தொழுகை திடல் போன்ற திறந்த வெளிகளிலேயே நடத்தப்படுகின்றது. குர்பானி தியாக திருநாளின் ஒரு சிறப்பம்சம் ஆகும். இந்த நாளில் இஸ்லாமியர்கள் தங்கள் வீட்டில் ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவற்றை இறைவனின் பெயரால் குர்பானி செய்கின்றனர். பின்னர் அதன் இறைச்சியை 3 சம பங்குகளாக பிரித்து ஒரு பங்கை அண்டைய வீட்டார் மற்றும் நண்பர்களுக்கும் மற்றொரு பங்கை ஏழைகளுக்கும் கொடுத்துவிட்டு 3வது பங்கை தங்கள் தேவைகளுக்காக பயன்படுத்துகின்றனர். இவ்வாறு அர்ப்பணிக்கப்படும் விலங்கு ஊனமில்லாமல் குறைந்தபட்சம் ஒரு வயது பூர்த்தியானதாகவும் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும்.